டிசைர்ஸ். நான் உங்கள் கனிஷ்கா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருக்க கொஸ்டினுக்கு தான் நான் வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மினிஹாஸ் கிச்சன் சேனலில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட ரிசல்ட் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இப்போ புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது ஃபஸ்ட் வீடியோவாக ரிசல்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன குரூப் செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, 10th கிரேட் முடிச்சிருக்கீங்க, இப்போ 11th கிரேடில் நீங்கள் என்ன குரூப் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம 10th கிரேட் வந்து முடிச்சிருக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து 11th என்ட்ரி ஆக போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ என்ன குரூப் செலக்ட் பண்ணுறோமோ அண்ட் இந்த குரூப் படி தான் வந்து நம்ம லைஃபே வந்து போக போகுது. அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன குரூப் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் வந்து சிஎஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, முதல்ல நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கும் சிஎஸ் எடுக்கிறதுக்கும் என்னமா சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதில் இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு இதுலேயுமே நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இது வந்து இது ஒரு இது தனியாக வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எப்படியெல்லாம் வெப்சைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த எப்படி அதை ரன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதெல்லாமே 9th வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எதுக்காகனே தெரியாமல் அது ஒரு ஆர்வத்தில் வந்து இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த எக்ஸல், வேர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய பிபிடிஸ்லாம் பண்ணினேன். அண்ட் நிறைய விஷயங்களில் வந்து எடிட்டிங்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இதெல்லாம் நான் வந்து சைட் பை சைடாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, ஓகே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் ஆல்சோ சிவில் சர்வீசஸில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாஃப்ட்வேர் சைடு இருக்கும்போது நம்ம வந்து சாஃப்ட்வேர் சைடே வந்து போய்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் சைடு வந்து போனேன். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணும்போது இந்த சிஎஸ் குரூப் நம்ம போகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது சைடில் வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அது என்னென்னா பேங்கிங் சைடு. ஏன்னா இப்போ பேங்கிங் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஐடியிலேருந்து குவிட் பண்ணிட்டு பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க வந்து சென்டர் போய் கோச்சிங்கில் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஜாப் வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஓகே, இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேருக்காக படித்தாலும் கூட நம்மளால் இன்னொரு சைடில் போக முடியும் அப்படின்னா தென் நம்ம வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, இதனால நம்ம அதில் போய்க்கலாம் அப்படின்றதுனால ஓகே நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறோம், நம்மளோட ஆம்பிஷன் அதுதான். அப்படின்னா நம்ம என்ன குரூப் எடுக்க போகிறோம், சிஎஸ் தான் எடுக்க போகிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இந்த +1 வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இதுதான் என்கிட்ட கொஷினாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது 8th ஸ்டாண்டர்ட்லலாம் லாக்டவுன் டைம் அந்த மாதிரி டைமில் யோசிக்கும்போது ஃபஸ்ட் இடத்துல ஐடி தான் இருந்தது. அப்போ வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐடியெல்லாம் வந்து இன்னொரு 3 to 4 இயர்ஸில் டவுன் ஆகிடும், இனி ஐடிக்கெலாம் வேக்கண்டே கிடையாது அப்படின்னு ஒரு சைட் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க. இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் அப்படிலாம் கிடையாது, ஃப்யூச்சரே வந்து ஐடி டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புளோடைய நம்ம கருத்துக்களை விட்டுறலாம். ஆனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கும்போது ஓகே இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருந்தது கோடிங். ஸோ கோடிங்கை பார்த்து நான் அவ்வளோ பயந்தேன் 8th ஸ்டாண்டர்டில். ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் இப்போ அதை நான் பார்க்கும்போது ஓகே அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நான் அப்போ ரொம்ப பயந்தேன். ஸோ அதனாலேயே வந்து ஓகே ஐடி வேணாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்து அப்புறம் டுவெல்த் இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு கிட்ட நம்ம ஐடியே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ ஐடி அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் வேர்ட், பட் அதில் நிறையா வேக்கண்ட் வந்துட்டு இருக்குது, நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு இருக்குது, அதில் நிறைய ரோல் வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ ஃப்யூச்சரில் வந்து பீப்புள் சொன்ன மாதிரி அது எப்படி இருக்குமோ தெரியாது. பட் நம்ம கையில் 2 ஆப்ஷன் இருக்குது, இதுலனாலும் அது அப்படிங்கும்போது ஓகே நம்ம எடுத்திருக்க ரூட் வந்து கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எங்கள் ஃபேமிலி கிட்ட வந்து சஜஷன் கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சஜஷன் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட விருப்பம், உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஓகே, நம்ம கையில் வந்து இப்போ ஃப்ரீடம் வந்துட்டு இருக்குது, பட் நாம் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்படிங்கிறதுனால ஃபுல் வந்து இப்போ என் ஃப்யூச்சருக்காக நானே தான் யோசிச்சாகணும், நானே தான் வந்து இப்போ ரெடி பண்ணி ஆகணும், திங்க் பண்ணி ஆகணும், பேத் வந்து போட்டாகணும். அப்படிங்கும்போது நான் வந்து நிறைய யோசிச்சு தான் ஓகே சிஎஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னது. எங்கள் வீட்டில் வந்து ஓகே சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு நிறைய ரோல்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்துட்டு ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நாம் வந்து இப்போ தான் வந்து 11th கிரேட் போகிறோம். ஸோ 11th முடிச்சு +2 முடிச்சு அண்ட் காலேஜ் முடிச்சு நாம் போகிறதுக்கு இன்னொரு 6 இயர்ஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ 6 இயர்ஸில் இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து அதில் வரலாம். அப்படிங்கும்போது ஓகே இதில் நிறைய வேக்கண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இப்போ ஐடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு புதுசு தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேள்விப்பட்டிருக்கேன், ஐடி ப்ரொஃபஷனல் ஓகே அப்படின்னு. பட் அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இதில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம வந்து ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்படின்னு போயிட்டோம்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வந்து ஸ்கில்ஸ். ஸோ நீ எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கில் வந்துட்டு இருக்குது, கோடிங் லெவல் ஆகட்டும், அது அண்டர்ஸ்டாண்டபிள் கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்கில்ஸ் வந்து சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் இல்லைனா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நல்ல ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜை வந்து நல்லா நம்ம கற்று வச்சுக்கணும். நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கன்வே பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிற மாடலில் அவங்களுக்கும் வந்து அது புரியணும். அப்படிங்கிறதுனால இந்த 2 விஷயம் தான் ஐடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போது இந்த +1ல் டார்கெட் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடணும், ப்ளஸ் இந்த ஸ்கில்ஸையும் இந்த ஒரு கம்யூனிகேஷன் லெவலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து எனக்கு இந்த இயர்க்கான ஒரு விஷயம். அண்ட் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இயர் வந்துட்டு இந்த சிஎஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ 10th வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், ஜஸ்ட் ஒவ்வொரு சாப்டர் வந்து படிச்சிருப்போமா, சயின்ஸில் மட்டும் ஒவ்வொரு சாப்டர் இருக்கும், அதை படிச்சிருப்போம். பட் இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தனி ஒரு கோர்ஸாக எடுத்து இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிஎஸ் குரூப் எடுத்துக்கலாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அப்பா வந்துட்டு ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை செய்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. செம்ம சப்போர்ட்டிவ். எங்கள் ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு 10th வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, அண்ட் இப்போவும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் இதை சொல்ல முடியாது. ஸோ இப்போது நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த லீவ் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்து சிஎஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் வீட்லேயும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு இதுக்கான ஸ்டார்டிங் இந்த பேசிக் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்காக நிறைய வந்து ஃபோனில் சர்ச் பண்ணுறது, இதில் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் எல்லாமே பார்த்துட்டு எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து ஓகே நான் வெளியே போயிட்டு வரேன்னு போனார். வரும்போது லேப்டாப் கையமாக வந்தார். எனக்குன்னா செம்ம ஷாக்கு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அப்புறம் தான் சொன்னார், நீ வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் இன்வால்வ் ஆக போகிற, ஸ்கூலில் படிக்கிறதாகட்டும் நீ கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நீ கற்றுக்கோ அப்படின்னு சொன்னதும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் ஹார்ட் ஒர்க் போடலாம், எவ்வளோ வேணால் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இயரில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. பார்க்கலாம் எப்படியெல்லாம் இந்த இயர் போகுது. எல்லாத்தையுமே வந்து லைன் பை லைனாக இன்ச் பை இன்ச் சேனலில் வந்து நான் வந்து போட போகிறேன். நிறைய பேர் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இதெல்லாம் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளோட ஷார்ட் வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் மோட்டிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபேமிலி எந்த அளவுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ என்னோடய யூடியூப் ஃபேமிலியான நீங்களும் எனக்கு அந்தளவுக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து ரன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிக்கும்போது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எப்போவுமே வந்து இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.